Hello viewers, welcome to my channel. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வீடியோல மரத்துல ஏறி இளநீ பறிக்க, இன்னொரு பக்கம் பேட்டை தூக்கி ஸ்டெம்பிள் அடிக்க, இங்க முட்டை மேல பைக் ஏத்த, இன்னொரு பக்கம் ஓட்டப்பந்தயத்துல சாக்க தூக்கி தலையில கவுத்த அப்படின்னு சொல்லிட்டு மரட்டு காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்கவே இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. எங்க சின்ன பயவள தானே, சரி அவனுக்கு எங்க கரெக்டா தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு கையை நீட்டி ஆக்ஷனை கொடுத்தா பயவுல பல வித்தியா கத்து வச்சிருப்பான் போல பயங்கரமா தடுப்பு சோறு போடுறான். பயப்புள்ள ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்க்கான், ஆனா என்ன வேலை பார்க்கான்னு தான் தெரியல. அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணி உள்ளார போய் ஊடுருவி பார்ப்போம். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. எங்க எல்லாரும் இன்னும் பழைய அப்டேட்லயே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அண்ணா அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் பிரில்லியன்ட், புது அப்டேட்டுக்கு மாறிட்டாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க இங்க வண்டியில டிஞ்சரிங் பிஞ்சரிங் வேலை எல்லாம் சுத்த பத்தமா முடிஞ்சு போச்சு. ஆனா வீலை மட்டும் சுத்த போது டிங்கி டிங்கின்னு சவுண்ட் வருது. ஆனா எங்க இருந்தா வருன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க நம்ம அண்ணன் அவருக்கு தெரியாம 2 ஸ்பேனரை வச்சு டப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அடங்கொம்மால ஐயோ என்னங்க இப்படி இறங்கிட்டீங்க, அதுவும் போனும் கையுமா? ஏங்க இது டிஜிட்டல் உலகங்க, எல்லாரும் டிஜிட்டலுக்கு மாறிட்டாங்க. எங்களுக்கு எந்த அப்டேட் இப்பதான் தெரியும், தெரிஞ்சுன்னா முன்னாடியே மாறி இருப்போம். எங்க நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பட்ஜெட்டாட்டு போட்டு வீட்டை கட்டுவோம். ஆனா நம்ம வீட்டை கட்ட வர்ற கொத்தனாரு அவர் குடும்பத்துக்கே பட்ஜெட்டை போட்டு கட்டிட்டு இருப்பாரு. கார்னரா பாருங்க, செருப்பை கொண்டு கட்டிட்டு இருக்காரு. எங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மீனை தூண்டில போட்டு பிடிச்சிட்டேங்க. அது என்னமோ தெரியல, தற்காப்புல நிறைய கத்து வச்சிருக்கும் போல கடைசியில இப்படி ஆயிடுச்சுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. எனக்குள்ளார ஒளிச்சு வச்சிருக்கிற திறமை எல்லாத்தையும் மேடையில போய் காட்டலாம்னு சொல்லிட்டு போனா எனக்கு முன்னாடியே ஒளிஞ்சிட்டு இருந்த திறமை கீழே விழுந்து காட்டி கொடுக்குங்க. அடே என்னடா நடக்குதுங்க? நகத்துக்குள்ளலாம் டீயை ஊத்தி ஆத்திக்கிட்டு இருக்கீங்க. நகை சுத்தி வந்தா டீக்குள்ள கை முக்கி தாண்டா பாத்துருக்கேன். இது என்னடா புது அப்டேட்டா இருக்கு? வர வர ரொம்ப சீக்கிரமா அப்டேட் ஆகி போறீங்க ஐயா. அவ்வளவுதாங்க, இனிமேல் சட்டையில பட்டன் போட முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது. இப்ப எல்லா பட்டனையும் போடலாம். சட்டையில பட்டனை மாட்ட முடியலன்னு சொல்லிட்டு வந்தனா பயங்கரமான வேலைக்காரனையா இருக்கே நீ. எல்லா பட்டனையும் இப்போ போட முடியுது. சரி, அமௌண்ட் எவ்வளவு? அது ஒரு 5 ரூபா. 5 ரூபா பிச்சை காசுனா அப்படி 10 ரூபா வச்சுக்க, வரட்டா எடுத்துட்டு போறேன். எங்க நம்ம அண்ணன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் தேவையே இல்லைங்க. கேமரா பக்கத்துல கொண்டு போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன் வந்துடும். ஏன் இப்படி பாக்குற அண்ணே, நீங்க போற இடம் புது இடம். புரியுது புரியுது, செருப்பு வழியா கழட்டி விட்டு தான் போறேன். எங்க ஏசி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனா என் 3 மாசம் சம்பளத்தை கேட்க அவன். அதான் ஒரு 3 கவர்ல வாட்டரை ஊத்தி ஓட்டையை போட்டு தூங்கிட்டு இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்க 3 முட்டை மேலையும் பைக் ஏத்தி முட்டைக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. சரி, அப்ப அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. சரி, குவாலிட்டியை விடுங்க, அந்த முட்டை மேல ஏறுற பைக்கை பார்க்கணுமே. அடே என்னடா இது திருடனுக்கு வந்த சோதனை? திருட வந்த வேலையை விட்டுட்டு இங்க என்னடா காரை சுத்தி விளாண்டுகிட்டு இருக்கீங்க? ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். கடைசி வரைக்கும் காரை சுத்தினதான் மிச்சம் போல. பட்டரு கண்ணாமூச்சி ஆடுற வயசாடா இது. இங்க நம்ம அண்ணன் போட்டோ ஷூட்டுக்கு கம்பீரமா போஸ் எல்லாம் கொடுத்தாரு. சரி, போஸ கொடுத்து முடிச்சுட்டு கிளம்பி வருவாருன்னு பார்த்தா எங்க அப்பா
அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான். ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? எங்க தம்பி பெரிய ஆட்டக்காரருங்க. ஒரே பந்துல 6 அடிப்பாரு, அப்புறம் ஸ்டம்பி அடிப்பாரு, அப்புறம் மேட்ச் பண்ணிடுவாரு. இதோ உங்கள் நடன நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. எல்லாரும் கையை வணங்கி அப்படியே ஒரு சுத்துங்க. ஹலோ, யாரா இருக்கீங்களா? கையை வணங்கி சுத்த சொன்னா 4 பேர் சுதி இறங்கி கீழே இறங்கிட்டாங்க. சரி, யாரு சுதி இறங்கி கீழே இறங்கினா நம்ம பாட்டுக்கு சுதி ஏத்திக்கிட்டு இருப்போம். எங்க மரத்துல இளநீ பறக்கிறதுக்கு ஒரு வழியா கஷ்டப்பட்டு மேலே ஏற்றாருங்க. ஆனா எப்படி இறங்குவாரு அப்படிங்கறது நீங்க பாக்கலையே. அட என்னங்க ஜிஜிபி விளையாட்டு, இப்ப என்ன சாக் ரேஸ்க்கு சாக்க மாட்டிட்டு ஓடணும், அவ்வளவுதானே. எப்படி ஓடுறோம் மட்டும் பாருங்க. இதுக்கு போட்டு பெருசா பீத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க படுத்து கிடந்து டிவி பார்த்தா கழுத்து அங்கங்க பிடிச்சுக்கிடுதுங்க. அதான் படுத்து கிடந்துட்டே டிவி பாக்குற மாதிரி செட் பண்ணி அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. சரி, அப்ப உட்கார்ந்து இருந்து பார்க்க மாட்டாரானே. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏங்க நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா இந்த மாதிரி ஆனாலும் கண்டிப்பா உங்க கேங்ல ஒருத்தன் இருப்பான். எல்லா பந்தையும் தடவிட்டு கடைசி பந்து அடிச்சுட்டு ஓடி வரும்போது நீங்களே பாருங்க. நக்கு செத்த பையன். ஏங்க வெளியூருக்கு போயிட்டு அவசரமா வருதுன்னு சொல்லிட்டு பாத்திரமா தேடுறான். அங்க என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க. உள்ள போறோம், போனதை பாக்குறோம் பாருங்க, பேல போறான்னு போட்டு. ஏங்க இதாச்சும் பரவாயில்ல. சரி, அடுத்து ரீசஸ் இருக்கலாம்னு போனா அதுக்கு அங்க என்ன போட்டுருக்கான்னு பாருங்க. இங்க ஏரியா போட்டு பேஞ்சு போட்டான், பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அடே தம்பி, அந்த காலை இழுத்துக்கு மடக்கி பிடிச்சு எப்படியாட்டு உள்ள போட்டு தம்பி. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிச்சே ஆகணும். இரு, ஒன்னால முடியல, இரு நானும் வாரம் சேர்ந்து அந்த காலை கை இழுத்து அவனை தூக்கி நீங்க வெளியே போட்டு நம்ம கப்ப வாங்கிடலாம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அடே என்னடா கக்கா போற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க? ஏய் 6 பேக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. என்னது 6 பேக்கா? ஆம்ஸ் கூட ட்ரை பண்ணிருக்கேன். பண்ணு சீக்கிரம் வந்துடும். அடே நீங்க என்னடா கல்யாண பொண்ணுக்கு தலையில பூ வச்சு அலங்காரம் பண்ண சொன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, இதுல அது ஜிலேபி கொண்ட. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. மாலையிடும் சொந்தம். எங்க நைட் ஆனா பொண்டாட்டியோட கொரட்டை சத்தம் தாங்க முடியலையா? அதை எப்படி மேட்ச் பண்றாரு பாருங்க. அட என்னங்க நீங்க ஆண்ட்ராய்டு ஐபோன் சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம போனை நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதான். நம்ம போன்ல குவாலிட்டி சும்மா அப்படி பக்கா இருக்கும். பாப்பா அந்த செல்ல கைச்டி பிரிண்ட் வருமா? வரும் எடுத்தவன பிரிண்ட் போட்டு அனுப்புறேன். காலையில எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் பண்ணணும். அக்கா அப்படித்தான் எந்திரிச்சு காலையில சவுத்த பிடிச்சி எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்தா இதுக்கு பேரு டான்ஸா. நாளையெல்லாம் நலம் தானே, நம்பு மனமே, நம்பி நடந்தால். டேய் மச்சான், கடன் கொடுத்து அவன் போன் பண்ணிட்டானா? டேய் அப்ப அட்டன் பண்ணி உள்ள போட்டு கவுத்துடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.